கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வெளிச்சம் கதைகள் மூலயமா உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். வாங்க இன்னைக்கான கதை மற்றும் வேத வசனத்தை பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு அண்ணனும் தம்பியும் இருந்தாங்க. அந்த அண்ணன் அந்த தம்பியை எப்போவுமே கொடுமைப்படுத்திட்டே இருப்பாருங்க. அவங்கள போட்டு அடிக்கிறது, வம்பு இழுக்கிறது, எந்த ஒரு தின்பண்டமுமே தான் தம்பி கொடுக்காம இந்த அண்ணனே சாப்பிட்ருவாரு. இந்த மாதிரி அநேக காரியங்கள் அவங்களுக்குள்ளே நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ இந்த மாதிரியே போயிட்டுருக்கும்போது ஒரு நாள் அந்த அண்ணன் காட்டுக்கு போய் விறகு எடுத்துகிட்டு வரலான்னு போனார். அப்போ அந்த இடத்துல ஒரு மரத்தை பார்த்தார். அந்த மரத்தை வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோடாலியை ஓங்கும் போது அந்த மரம் அழுதுச்சாங்க. ஐயோ என்னை வெட்டாத, உனக்கு என்ன தேவையோ அதை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிச்சான் அந்த மரம். இதை கேட்ட உடனே ரொம்ப பேராசையான அந்த அண்ணன், அப்போ நீ என்ன கொடுப்பேன்னு கேட்ட உடனே அந்த மரம் சொல்லிச்சா, நான் உங்களுக்கு சில பழங்கள் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பழங்களை கொடுத்தது. கொஞ்சம் பழங்கள் மட்டும்தான் கிடச்சிதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்ட அந்த அண்ணன் மீண்டுமா அந்த கோடாலி எடுத்து அந்த மரத்தை வெட்ட போனாருங்க. அப்போ உடனே அந்த மரம் என்ன பண்ணுச்சான், அதுக்கிட்ட இருந்த முள் எல்லாத்தையும் அந்த அண்ணன் மேலே வீசி அவனை அப்படியே கீழே தள்ளி விட்டுருச்சு. அந்த முள்ளெல்லாம் அவன் மேலே பட்ட உடனே அவன் அப்படியே மயக்கமாயி கீழே விழுந்துட்டாங்க. என்ன இவ்வளோ நேரம் ஆச்சு, காட்டுக்கு போன அண்ணனை இன்னும் காணுமேன்னு சொல்லிட்டு தேடிட்டு வந்தாருங்க அந்த தம்பி. வந்து பார்த்தா மயக்க நிலைமையில இருந்த அந்த அண்ணனை பார்த்து பயந்துட்டாரு. உடனே அந்த முள் எல்லாத்தையும் எடுத்து போட்டு தன்னுடைய அண்ணனை காப்பாற்றினாருங்க. நடந்துட்டு இருந்த எல்லா காரியத்தையுமே இந்த மரம் பார்த்துட்டு இருந்தது. அப்போ அந்த அண்ணன் தம்பியை கூப்பிட்டு, நீங்கள் இப்படி ஒற்றுமையாக இருக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தங்க பழங்களை அவங்களுக்கு பரிசாக கொடுத்துச்சுங்க. இதை தாங்க நம்மளுடைய வேதத்துலேயும் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள்னு சொல்லியிருக்காரு.